ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சரிசி புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டான மிதுமிதுப்பான பச்சரிசி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அரிசியை வடிகட்டி சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவா. பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், புட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுது. இது ஈரப்பதமாக தான் இருக்குது. பாருங்கள், புட்டுக்கு இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் இதை வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைகிற மாதிரி இருக்கும். இது நம்மளே அரைச்ச மாவு, ஈரப்பதமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது. இப்போ இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இட்லி பானையில் தூணாப்பில் போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்று போல் வேகும். பாருங்கள், புட்டு வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான தேங்காவும் வெல்லமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டு வெந்து நல்லா வந்துடுது. பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது எடுக்கும்போதே. இல்லை தேங்காவும் வெல்லமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு புட்டு ரெடி. தேங்க்யூ.